அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்னவாக இருக்கும், டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய ரிசல்ட் எப்போ வெளியிட போறாங்க, இதை குறித்து சில முக்கியமான அப்டேட்டை தான் வீடியோவில் நாம் பார்க்க போகிறோங்க. அது மட்டுமே கிடையாது, குரூப் 4ல் அஃபிஷியலான கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்னவா இருக்கும், அதை பற்றியும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்காகவே சொல்ல போகிறேன். ஸோ கட் ஆஃப் ஏன் குறைஞ்சிருக்கு, என்ன காரணத்தில் டிஎன்பிஎஸ்சியோடைய கட் ஆஃப் இவ்வளவு குறையறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ அதற்கு உண்டான காரணமும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்காகவே சொல்ல போகிறேங்க. என்ன சார் அந்த தகவல் இந்த வீடியோவில் சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 45 டேஸ் தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த குரூப் 4 உடைய கட் ஆஃப்குள்ளே வராதவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் படிக்க தொடங்கலாம். இந்த ஆண்டோடைய இறுதியில் அடுத்த 2026க்கு உண்டான குரூப் 4 உடைய நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டுருவாங்க. அதனால் படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. ஸோ இந்த குரூப் 4ல் போராட்டங்கள் நிறைய பேர் நிறைய விதமாக நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு எதுவுமே வரல. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அப்டேட்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வர்களுக்கு மறுதேர்வு அப்படின்றது கிடையாது. ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தேர்வை ரத்து செய்யணும், தமிழகம் முழுவதும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனுக்கள் எல்லாமே அளிச்சிருக்காங்க. இது எல்லாமே நம்ம கன்சிடர் பண்ணி பார்க்குறப்ப தேர்வு ரத்து செய்யப்படுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக தேர்வு ரத்து செய்யப்படுவது 0.0000% தான். ஆனால் தேர்வு ரத்து செய்யப்படாது, போனஸ் மதிப்பெண்கள் உங்களுக்காகவே வழங்கப்படும் அப்படின்றத நம்ம சொல்லலாங்க. ஸோ இந்த டிஎன்பிஎஸ்சியோடைய குரூப் 4 கட் ஆஃப் மதிப்பெண்கள் இதுதான். இந்த கட் ஆஃப் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய 3லேருந்து 4 வருஷம் டாப்பர்ஸுடைய நிலைமை இந்த கட் ஆஃபில் தான் இருக்குது. ஸோ ஒரே விஷயத்தில் நான் சொல்லிடுறேன், நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமாக இருக்காங்க. டாப்பர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கோச்சிங் சென்டரில் டாப் ரேங்க் வாங்கினவங்களால கூட இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த குரூப் 4 எக்ஸாமில் வெறும் 130 தாண்ட முடியல. அவங்க அவங்க கோச்சிங் சென்டர் புக்கை படித்து பார்த்தா, ஆனால் இப்போ வெளியிட்டது சிலபஸே டோட்டலாக மாறி இருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கோச்சிங் சென்டருடைய நிலைமை இதுதான், இதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ குரூப் 4 கட் ஆஃபும் இதுதான். கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தாங்க வரும். அதிகப்படியான கட் ஆஃப் வருவதற்கு வாய்ப்புகள் மிக 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 குறைவு. ஓகேங்களா, இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக இந்த டிஎன்பிஎஸ்சி கட் ஆஃபில் இந்த மார்க் வந்துருச்சுன்னா 100% உங்களுக்கு ஜாப் கன்ஃபார்மாக கிடைக்கும். ஸோ ஜாபுடைய தேவை. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன், நிறைய பேர் மறுதேர்வு நடத்துகிறேன்றாங்க. அதுக்கு மறுதேர்வுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஒருவேளை குரூப் 4ல் கேள்விகள் தவறாக இருக்குது அப்படின்னா போனஸ் மதிப்பெண்கள் 2லிருந்து 5 மதிப்பெண்கள் கிடைக்குமே தவிர பெரிய மாற்றங்கள் எதுவுமே டிஎன்பிஎஸ்சி சார்பாக நிகழ்வதற்கு வாய்ப்புகள் குறைவுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4 காலி பணியிடங்களை உயர்த்துவாங்களா அப்படின்னு நீங்களே கேட்குறீங்க. ஸோ நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 காலி பணியிடங்கள் உயர்த்தப்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 10,000 வேக்கன்சிஸாவது வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் உயர்த்துவாங்க அப்படின்ட்டு மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ அவர்களுடைய எதிர்பார்ப்பு பிரகாரம் வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகுங்க. குரூப் 4 அஃபிஷியல் கட் ஆஃப் அஃபிஷியல் ஆன்சர் கீஸ் பேஸ்டு என்னன்றதை பார்க்கலாம். ஸோ ஜிடி 31%, விஏஓ அப்படி ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 150 மார்க்கு, ஜூனியர் அசிஸ்டன்ட் நான் செக்யூரிட்டியல் டிஎன் மினிஸ்ட்ரியல் மற்றும் ஜட்ஜிடிகல் மினிஸ்ட்ரியல் சர்வீஸ் இந்த கேட்டகரியில் வரவங்க 150, ஜூனியர் அசிஸ்டன்ட் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் 151, ஃபாரஸ்ட் கார்டு வாட்சர் வித் டிரைவிங் லைசன்ஸ் கம்பல்சரி இருக்கணும். அந்த மாதிரி போகிறப்ப 145, டைபிஸ்ட் 140, ஸ்னோ டைபிஸ்ட் 135, பிஎஸ்டிஎம் 120, எக்ஸர்விஸ்மேன் டிரான்ஜெண்ட் டிஸ்ட்ரிக்டோட வந்தால் 118ங்க, சேஃப் ஜோன் 135ங்க. அடுத்து பிசி 25.5% இந்த இடஒதுக்கீட்டில் வராங்க அவங்க. ஸோ அப்படி வரப்போ வந்து பார்த்திங்கன்னா விஏஓக்கு 145, ஜூனியர் அசிஸ்டன்ட் நான் செக்யூரிட்டி மினிஸ்ட்ரியல்
ஸ்டாப்பாக போகிறப்ப 150. ஜூனியர் அசிஸ்டன்ட் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் 151. ஃபாரஸ்ட் கார்டு வாட்சர் ப்ளஸ் டிரைவிங் லைசன்ஸ் 139. டைபிஸ்ட் 135. ஸ்னோடைபிஸ்ட் 133. பிஎஸ்டி 118. எக்ஸர்விஸ்மெண்ட் டிரான்ஸ்டியூட்டோட வந்தால் 115ங்க. பிசி முஸ்லீம் 3.5%. விஏஓக்கு 140. ஜூனியர் அசிஸ்டன்ட் நான் செக்யூரிட்டி 135. ஜூனியர் அசிஸ்டன்ட் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் 139. ஃபாரஸ்ட் கார்டு மற்றும் வாட்சர் 133. டைபிஸ்ட் 130. ஸ்னோடைபிஸ்ட் 130. பிஎஸ்டி 115. எக்ஸர்விஸ்மெண்ட் டிரான்ஸ்டியூட்டோட வந்தால் 110. சேஃப் ஜோன் 130ங்க. அடுத்து எம்பிசி மற்றும் டிஎக்ஸ் 20%. விஏஓ 135. ஜூனியர் அசிஸ்டன்ட் நான் செக்யூரிட்டி 130. ஜூனியர் அசிஸ்டன்ட் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் 134. ஃபாரஸ்ட் கார்டு வாட்சர் 130. டைபிஸ்ட் 124. சின்ன டைபிஸ்ட் 127. பிஎஸ்டி 110. எக்ஸர்விஸ்மெண்ட் டிரான்ஸ்டியூட்டோட வந்தால் 108ங்க. அடுத்து எஸ்சி 18%. பிஏஓ 130. ஜூனியர் அசிஸ்டன்ட் 125. ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் 129. ஃபாரஸ்ட் கார்டு வாட்சர் 126. டைபிஸ்ட் 120. ஸ்னோ டைபிஸ்ட் 120. பிஎஸ்டிஎம் 107. எக்ஸர்விஸ்மெண்ட் டிரான்ஸ்டியூட்டோட வந்தால் 100ங்க. அடுத்து எஸ்சிஏ 3%. விஏஓ 125. ஜூனியர் அசிஸ்டன்ட் நான் செக்யூரிட்டி 122. ஜூனியர் அசிஸ்டன்ட் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் 120. டைபிஸ்ட் 118. ஸ்னோடைபிஸ்ட் 118. பிஎஸ்டிஎம் 117. எக்ஸர்விஸ்மெண்ட் டிரான்ஸ்டியூட்டோட வந்தால் 100 மதிப்பெண்கள். சேஃப் ஜோன் அப்படின்னு பார்க்குறப்ப 105. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேஃப் ஜோனை தான் உங்களுக்காக சொல்ல போகிறேன். சேஃப் ஜோன் அப்படின்னு பார்க்குறப்ப பிஏஓக்கு 130. ஜட்ஜு ஜூனியர் அசிஸ்டன்ட் ஜட்ஜி டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரி போகிறப்ப 130. ஜூனியர் அசிஸ்டன்ட் அண்ட் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் 135. ஃபாரஸ்ட் வாட்சர் 130. பிஎஸ்டி 105. எக்ஸர்விஸ்மெண்ட் டிரான்ஸ்டியூட்டோட வந்தால் 104ங்க. இந்த மதிப்பெண்களை பெற்றிருந்தால் நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4ல் உங்களுக்கு கவுன்சிலிங் உங்களுடைய வீடு தேடி லெட்டர் வரும். மறந்துடாதீங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.